வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் டேர்ம் ஜாப் தான். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25/1/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமு உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஜுகேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 லைனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கீழே ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கும். அந்த ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற நோட்டிஃபிகேஷனும் அண்ட் ஷார்ட் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷனும் அண்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் 3 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டிகர்லேருந்து உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப்காக வெளியிட்டிருக்காங்க. டிஜிடி, பிஆர்டி, என்டிடி அண்ட் அட்மிஷன் ஸ்டாஃப் அண்ட் ஹெல்பர் ஸ்டாஃப்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் என்ன, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்டிடி ரெகுலர் கோர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். அண்ட் இன்க்ளூடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அலவுன்சஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீனியர் செகண்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங்கில் நீங்கள் டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங்கை நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நர்சரியில் நீங்கள் டீச்சர் ட்ரைனிங்கில் ஏதாவது ஒரு டிகிரிலையோ இல்லை கிராஜுவேட்லையோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு என்ன குவாலிஃபை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ் வேர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸில் உங்களுக்கு எல்லாமே தரவாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உமன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஆர்டி ரெகுலருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். சீனியர் செகண்டரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற ரெக்குவயர்மெண்ட்டில் 2 இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு சீனியர் செகண்டரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ, பிடெக்கு, பிஎட் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 4 இயர் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு 50% உங்களுக்கு மார்க் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸோட நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அண்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி உங்களுக்கு பேசவும் அண்டு எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அதாவது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து எல்லா ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற 1 ஜூலை 2025 அன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு பிஆர்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. அப்படி இருக்கிற போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,000 ரூபாய் உங்களுக்கு ஃபிக்ஸட் டேர்ம் சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் நீங்கள் யூஜியோ அல்லது யூனிவர்சிட்டி லெவல்லையோ அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டிஜிட்டியில் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,000 ரூபாய் உங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி இருக்கும். மாஸ்டர்லையோ அல்லது பேச்சுலர் டிகிரியோ இல்லாத மாஸ்டர் டிகிரியோ நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் 50% உங்களுக்கு இது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நாலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜில் எம்எஸ் ஆஃபீஸை தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனா சிடிஇடி அப்படி இல்லைனா எஸ்டிஇடி நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஜிடி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கான்ட்ராக்டில் உங்களுக்கு 33,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு
கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் டேர்மும் கொடுத்துருக்காங்க அண்ட் கான்ட்ராக்ட் பேஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடி சயின்ஸு ஸ்டடீஸும் அல்லது டிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடி இங்கிலீஷ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு ஹிந்தி மராட்டா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் லாங்குவேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட் ட்ராயிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எதுக்கு குவாலிஃபைடாக இருக்கீங்களோ அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இவங்க வந்து நம்ம 2 பொசிஷனுக்கு வந்து நம்ம ஒன்று அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் 1 by 1 நீங்கள் ஒன்ஸ் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான ரிசிப்ட் வந்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் வேறு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸருக்கு மட்டும் இந்த ஆஃபீஸர் ஒர்க் அட்டண்டருக்கு வந்து சூப்பரண்டன்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,000 உங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வித இதுவும் கிடையாது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்கள் படிச்சிருந்தாலும் போதும். அண்ட் இதில் வந்து கிளர்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14,500 இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு ஹெல்ப்பருக்கு நீங்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்பருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித குவாலிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து செக் பண்ணுவாங்க, அது மட்டும்தான் இருக்கும். எந்த வித குவாலிஃபிகேஷன் வந்து இருக்காது. அண்டு ஹெல்ப்பர் ஆயுஸ் ரெகுலருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் ஹெல்ப்பர் ஆயுஷ் ஜென்ரலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் கொடுத்துருக்காங்க. ஃபிட் ஃபார் அதாவது மெடிக்கல்லையோ அல்லது உங்களுடைய ஹியூமன் பாடிலையோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 21 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபுக்கு யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக்கன்சி வந்து கொடுக்க மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இதில் இவங்க கொடுத்துருக்கிற www.afcschooling.in.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கான இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து ஹார்ட் காப்பி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த அப்ளிகேஷன் போஸ்ட்டு, அதாவது இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த ஃபார்மேட்லேயே உங்களுடைய அப்ளிகேஷனோட நீங்கள் எந்த அதாவது எந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த ஜாபோட நேமும் அண்டு டூவும் அண்டு ஃப்ரம் எங்கேருந்து அனுப்புகிறீங்க இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி டீசெண்டாக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மேலே வந்து ஒட்டி இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கூல் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிற சிம்பிளாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் ஒன்ஸ் ஃபில்லப் பண்ணிட்டு உங்களோட டிக்ளரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதுக்கு தான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ.